கோவை விமான நிலையத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்புடைய உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரிலிருந்து கோவை வந்த கேரள பயணியிடம் இருந்து 5 கோடி ரூபாய் கஞ்சாவை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் நேசராஜ். இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். வணக்கம். கோவை சித்ரா பகுதியில் பன்னாட்டு விமான நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த விமான நிலையத்தில் இருந்து தினமும் சென்னை, டெல்லி உள்ளிட்ட உள்நாட்டு விமானங்களும், ஷார்ஜா, கொழும்பு, சிங்கப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெளிநாட்டு விமானங்களும் இயக்கப்பட்டு வருகின்றன. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் விமானம் மூலம் பயணித்து வருகின்றனர். இந்த நிலையில் பயணிகளின் உடைமைகளும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இதில் அவ்வப்போது பயணிகளிடம் கடத்தல் தங்கம், போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு நூதன முறைகளில் தங்கம் கடத்தி வரப்படுவதுடன் அதிகாரிகள் சோதனைகளில் பிடிபடுவது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் அந்த விமான நிலையத்தில் கேரளாவைச் சேர்ந்த பயணி ஒருவரிடம் விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அவரிடம் 5 கோடி மதிப்பிலான கஞ்சா போதைப் பொருள் கடத்தி வைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரிடம் இருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த விசாரணையில் முகமது ஃபாசில் என்பவரை விசாரணை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நேசராஜ்.